நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 4K வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா, இன்ஸ்டன்ட் ஆப் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டியான வீடியோவை ஷேர் பண்ணும்போது அதோட ஃபைல் அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைங்களில் அதை எப்படி ஒரிஜினல் ஃபைலாக இருக்கணும், அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஷேரும் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்கும். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹை குவாலிட்டி வீடியோவோட ஃபைல் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அதே குவாலிட்டியில் ஃபைலை சுருக்கி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? 3 சிறந்த வழிகள் எனக்கு தெரிஞ்சது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ நான் கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிட்டேன். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் இஸ் ஆஃப்னு இருக்கும். இதில் வந்து கீழே டர்ன் ஆன் பேக்கப்னு இருக்கும், அதை நீங்கள் அழுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், டர்ன் ஆன் பேக்கப், அதை கொடுத்துருங்க. பேக்கப்பும் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. பேக்கப் அண்ட் சிங்க்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் சைஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து 4K வீடியோ, ஃபுல் HD வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கூகுள் போட்டோஸ்ல அப்லோட் பண்ணும்போது அதே குவாலிட்டியில தான் வந்து அது அப்லோட் ஆகும். சரிங்களா? அதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம், வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம் டு ஹை டெஃபினிஷன். சரிங்களா? ஹை டெஃபினிஷன்ல வீடியோவை கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்க கீழே உள்ளது எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது ஒரு ஸ்டாண்டர்ட் மோட்ல இருக்கும். ஸோ அதை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, வெளியே வந்துருங்க. உங்க போனோட கேலரியில போங்க, ஹை குவாலிட்டி வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. கூகுள் போட்டோஸ் இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல அப்லோட் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அப்லோடிங் போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். கீழே பாத்தீங்கன்னா அந்த பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது கூகுள் போட்டோஸ்ல நீங்க வந்து ஹை குவாலிட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்றீங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ வீடியோ வந்து கூகுள் போட்டோஸ்ல அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா, கூகுளோட குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. சர்ச்ல போயிட்டு photos.google.com குள்ள போங்க. நீங்க எந்த கூகுள் ஐடியை பயன்படுத்துனீங்களோ அந்த கூகுள் ஐடியை வச்சு தான் நீங்க photos.google.com குள்ள போகணும். போன உடனே நீங்க பாத்தீங்கன்னா டாப்ல டிஸ்ப்ளே ஆகும், ஃபர்ஸ்டா டிஸ்ப்ளே ஆகும். இந்த பாத்தீங்களா, இப்பதான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண கூகுள் போட்டோஸ்ல. இதை நான் தனியா எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இந்த வீடியோவை நான் என்னுடைய ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணுறேன். டாப் ரைட்டில் 3 டாட், இந்த பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் சென்டரில் ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ எஸ்டியில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நான் எஸ்டியில் ஸ்டோர் பண்ணுறேன். பேரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்எஸ்எஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ மேலே ஒரு மெசேஜ் வந்துருச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 21.30 MB ஃபைல். ஸோ என்னுடைய ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஒரு வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்க, அதோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள், எத்தனை எம்பின்னு பாருங்கள். கூகுள் ஃபோட்டோஸில் ஏற்றினதுக்கு அப்புறம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரியுமா, கூகுள் ஃபோட்டோஸில் இருந்து அதோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோவை கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அது கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான் இருக்குது. டாப் ரைட்டில் 3 டாட் டவுன்லோட்ஸ் செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் இருந்து டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல், வீடியோ ஃபைல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே பண்ணலாம், நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணீங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜா SD கார்ட்லையா, அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபைலோட நேமை வச்சுட்டு. ரெண்டாவது மெத்தட், நீங்கள் எடுத்த ஹை குவாலிட்டி வீடியோவை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. இம்போர்ட் அண்ட் அவுட்புட், கம்ப்ரஸ் இமேஜ், வீடியோ எடிட்டர், வீடியோ மெர்ஜர். ஸோ இம்போர்ட் பண்ணிடுவோம். ஒரு வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸ்மால் ஃபைல் ஹை குவாலிட்டி, மீடியம் ஃபைல் ஹை குவாலிட்டி, லார்ஜ் ஃபைல் ஒரிஜினல், லார்ஜ் ஃபைல் ஹை குவாலிட்டி. பார்த்தீங்களா? இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் உங்களுக்கு பிடிச்சமான குவாலிட்டியில் வீடியோவை அவுட்புட்டாக
வர வைக்க முடியும். அது 4K வீடியோவாக இருக்கட்டும், ஃபுல் HD வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபைல் ஹை குவாலிட்டி, சரிங்களா? அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ஆரஞ்சு கலர் கம்ப்ரஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1.25. ஸோ ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் வந்து 21.3 MB, சரிங்களா? அதே இது கம்ப்ரஸ் பண்ணும்போது 1.59 MB. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணி ஹை குவாலிட்டியான வீடியோ யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணணும். அடுத்ததாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி ஒரு வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? வாட்ஸ்அப் அதிகபட்சமாக 16 MB ஃபைலை தான் வந்து அக்செப்ட் பண்ணோம். ஸோ அதாவது 90 செகண்ட் இல்லைனா 3 நிமிஷம் வீடியோவை வாட்ஸ்அப் அக்செப்ட் பண்ணணும். அங்கேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு சேட் பகுதியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஃபோனோட கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் மார்க் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரைட் மார்க் வந்துடும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பெருசாக்குங்க. டேப் பண்ணுங்க. டாப் ரைட்ல 3 டாட், இதுல சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல சேவ்னு கொடுத்தீங்க தெரியுமா? அந்த வீடியோ எங்க இருக்கு தெரியுமா? உங்க போனோட கேலரிக்குள்ள போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற பேர்ல அந்த வீடியோ இங்க சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச 3 மெத்தட் எப்படி ஒர்த்தா இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோ, அதோட வெயிட்டும் கூடுதல், அதை எப்படி சுருக்கி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டுமே. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே என்னுடைய சேனல் நேம் இருக்கு. ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு உள்ள ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.